2020 பாகிஸ்தான்ல நடந்த ஒரு ஆக்சிடென்ட்னால பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸை 4 வருஷம் யூரோப்ல இருந்து பேன் பண்ணி வச்சுட்டாங்க. கொரியன் ஏர் ஏஷியன் ஏர்லைன்ஸை விலைக்கு வாங்கி சவுத் கொரியன் மார்க்கெட்ல மொனாபோலி ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது யூரோப்பியன் கமிஷன் 2 டிமாண்ட் வச்சு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொரியன் ஏர்ல ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு, அதை பற்றியும் பாகிஸ்தான் ஏவியேஷனில் ஒரு மேஜர் பிரேக் த்ரூ நடந்திருக்கு, அதை பற்றியும் அண்ட் இந்த 2 நியூஸ் கூட சேர்ந்து நிறைய ஏவியேஷன் இன்ஃபர்மேஷனையும் தான் பார்க்க போகிறோம். ஏவியேஷனில் கரண்ட் அஃபேர் பற்றி பேசுகிற இந்த சீரீஸில் டோட்டலாக 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோஸ்க்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் யாராவது அந்த வீடியோஸை பார்க்காம இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ்னு ஜென்ரலாக நடந்ததை பற்றி மட்டும் பேசாமல் நிறைய இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருப்போம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் கொரியன் ஏர் அண்ட் ஏஷியன் ஏர்லைன்ஸ் மெர்ஜரில் சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கனால இந்த இயர் எண்டில் தான் ரிசல்ட் தெரியும்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். சொன்ன மாதிரியே நவம்பர் 28 யூரோப்பியன் யூனியன் வச்ச எல்லா கண்டிஷனையும் கொரியன் ஏர் அக்செப்ட் பண்ணிட்டனால இந்த 2 ஏர்லைன்ஸோட மெர்ஜிங்க்கும் யூரோப்பியன் யூனியன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த இயர் பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கமிஷன் இந்த 2 ஏர்லைன்ஸோட மெர்ஜருக்கும் 2 கீ ரெக்யர்மெண்ட்ஸ் வச்சாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் என்னன்னா, இந்த 2 ஏர்லைன்ஸும் பார்சிலோனா, ஃபிராங்க்ஃபர்ட், பாரிஸ் அண்ட் ரோம்க்கு ஆப்ரேட் பண்றாங்க. ஸோ இந்த மெர்ஜிங்க்கு அப்புறம் 2 பிராண்டு ஒரே பிராண்டு கீழே வரனால இந்த ரூட்ஸ்ல ஆப்ரேட் ஏர்கிராஃப்ட் அண்ட் பேசஞ்சர்ஸை எஃபிஷியன்ட்டா ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு கண்டிஷன் வச்சாங்க. உடனே நமக்கு இதெல்லாம் ஒரு கண்டிஷனான கேள்வி கண்டிப்பா வரும். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு அந்த கேள்வி வந்துச்சு. சரி, யூரோப்பியன் கமிஷன் மாதிரி ஒரு பெரிய அத்தாரிட்டி எதுக்கு இவ்வளவு மொக்கையா ஒரு கண்டிஷனை வச்சாங்கன்னு போய் தேடி பார்க்கும்போது தான் ஒரு பெரிய விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. இப்போ ஒரு ரூட்ல 2 ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஏர்லைன்ல டிக்கெட் சீப்பா இல்லனா இன்னொரு ஏர்லைன்ல டிக்கெட் சூஸ் பண்ண முடியும். சோ அங்க மக்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இங்க ஏஷியன் ஏர்லைன்ஸோட பிராண்ட் கொரியன் ஏர்னு சேஞ்ச் ஆகறனால சவுத் கொரியன் மார்க்கெட்ல இவங்களுக்கு காம்படிட்டரே கிடையாது. சோ இவங்க தான் மொனாபோலி. பட் அது மேட்டர் கிடையாது. ஏஷியன் ஏர்லைன்ஸோட ரூட்ஸ்லயும் இப்ப கொரியன் ஏர் தான் ஆப்ரேட் பண்ண போறனால கொரியன் ஏருக்கு ஆல்ரெடி கிடைச்ச ஏர்போர்ட் ஸ்லாட்ஸ் மேல இன்னும் அடிஷனலா நிறைய ஸ்லாட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ இதை இவங்க அபியூஸ் பண்ணாம ஒரு ரெமிடி ஏர்லைனை வச்சு ஆப்ரேட் பண்ணணும் தான் அந்த பாயிண்ட்ல சொல்ல வராங்க. கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஏர்போர்ட்ஸ்ல எல்லாம் ஸ்லாட்னு ஒரு மேட்டர் இருக்கு. எந்த ஏர்லைன் எந்த டைம்ல லேண்ட் பண்ணணும், எந்த டைம்ல டேக் ஆஃப் பண்ணணும், அந்த ஏர்போர்ட் டிசைட் பண்ணி ஏர்லைன்ஸ்க்கு எல்லாம் அந்த டைம் ஸ்லாட்டை அலோகேட் பண்ணி விடுவாங்க. மெர்ஜிங்க்கு அப்புறம் எல்லா ஃபிளைட்ஸையும் கொரியன் ஏர் தான் ஆப்ரேட் பண்ண போறனால ஏஷியன் ஏர்லைன்ஸோட ஸ்லாட்டும் இவங்களுக்கு தான் போகும். அண்ட் அது இவென்ச்சுவலி ஒரு மார்க்கெட் டாமினன்ஸை கிரியேட் பண்ணி லீகலா ஏர்போர்ட் ஸ்லாட்ஸ் அபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ கஸ்டமர்ஸ்க்கு வேற ஏர்லைன் சாய்ஸே இல்லாம அவங்களோட ஃபேர்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் இது டைரக்ட் ஃபிளைட்ஸ் வேற. சவுத் கொரியா அண்ட் யூரோப்பை எந்த ஒரு ஸ்டாப்பும் இல்லாம கனெக்ட் பண்றாங்க. சோ கஸ்டமர்ஸோட ஃபேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கார்கோ காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இவங்க யூரோப்பியன் ஏர்லைன்ஸை விட அதிக ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபிளைட்ஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இவங்க மார்க்கெட் ஷேர் மட்டும் அந்த ரூட்ஸ்ல பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். சோ மார்க்கெட்ல ஒரு பேலன்ஸ் இருக்கணும், ஃபேர் காம்படிஷன் இருக்கணும், டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ரீக்வன்சி இருக்கணும்னு சொல்லி நல்ல டீப்பா அனலைஸ் பண்ணி தான் யூரோப்பியன் கமிஷன் அந்த ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட்டை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெமிடி ஏர்லைன்னா என்னன்னா, ஏஷியன் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் டிஸப்பியர் ஆகிற வரைக்கும் வேற ஒரு ஏர்லைன் அவங்க அசட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேஸ்ல கொரியன் ஏர் டிவே ஏர்ங்கிற ஒரு லோ காஸ்ட் கேரியர் அப்பாயிண்ட் பண்ணி யூரோப்பியன் ரூட்ஸ்ல ஆப்ரேட் பண்ண வைக்க போறாங்க. இவங்க ஒரு லோ காஸ்ட் கேரிங்கிறதுனால ஏர்கிராஃப்ட், ஃபிளைட் க்ரூ, மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் இந்த மாதிரி எல்லா ஆபரேஷனல் விஷயத்தையும் கொரியன் ஏர் தான் ஆஃபர் பண்ணி சப்போர்ட் பண்ண போறாங்க. கொரியன் ஏர் ஃபான்பரா ஏர் ஷோல ஃபிளீட் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக நிறைய ஏர்கிராஃப்ட் ஆர்டர் கொடுக்கும் போதே இவன் ஸ்லாட் அபியூஸ் பண்ண தான் போறான்னு யூரோப்பியன் கமிஷன் யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் அவங்க கிளியர் கட்டா ரெக்யர்மெண்ட் செட் பண்ணிருக்காங்க. செகண்ட் ரீசன் என்னன்னா, ஏஷியன் ஏர்லைன்ஸ் கிட்ட ஏஷியனா கார்கோன்னு ஒரு சப்சிடரி பிசினஸ் இருக்கு. அதை வந்து கொரியன் ஏர் டேக் ஓவர் பண்ணக்கூடாது, வேற யாருக்காவது செல் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா அந்த வீடியோலயே டீடைல்டா கவர் பண்ணியிருப்பேன். பட் அது கூட சேர்த்து இவங்க இன்னொரு ரீசனும் சொல்லியிருக்காங்க. எப்படி பேசஞ்சர் மார்க்கெட் ஏஷியனா ஃபிளீட்டை டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மார்க்கெட் டாமினன்ஸ் அண்ட் மொனோபோலி கிரியேட் ஆகுதோ, அதே மாதிரி தான் கார்கோ செக்டார்லயும் ஏஷியனா பிசினஸ் டேக் ஓவர் பண்ணா மார்க்கெட்ல ஒரு காம்படிஷனே இருக்காது. கொரியன் ஏர் அண்ட் ஏஷியன் ஏர்லைன்ஸ் ரெண்டுமே ஏசியால மிகப்பெரிய ஏர்லைன்ஸ். சோ இப்போ அந்த மொத்த பவரும் ஒரே ஏர்லைன் கிட்ட போச்சுன்னா அவங்க வைக்கிறது தான் ரூல்ஸ், அவங்க செட் பண்றது தான் ஃபேர், அவங்க ஆப்ரேட் பண்றது தான் ஃபிளைட். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சரில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னா ஏஷியனா கார்கோ பிஸ்னஸை ஏர் இன்ச்சியோன்னு சொல்லி இன்னொரு சவுத் கொரியன் ஏர்லைன்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு ஏர்லைனை ரன் பண்ணுறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதுவும் நீங்கள் இன்டர்நேஷனல் கேரியர்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கண்ட்ரிலிருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஆப்ரேட் பண்ணால் ஏகப்பட்ட ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி செட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கணும்னா நீங்கள் அந்த ரெக்யர்மெண்ட்ஸ்க்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் ஆகணும். இதுக்கு மேலே ஏவியேஷன்லான்னு சொல்லி நிறைய லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ், ரெகுலேஷன்ஸ், டாக்ஸ்னு ஏகப்பட்ட விஷயம் அப்ளை பண்ணுவாங்க. இந்த கொரியன் ஏர் அண்ட் ஏஷியனா மெர்ஜர் பற்றி நான் வெறும் 10% தான் கவர் பண்ணியிருக்கேன். இதை பற்றின ஒரு டீடைல் வீடியோ வேணும்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா மேக் பண்ணி போடுறேன்.
லாஸ்ட் ஃப்ரைடே பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஏவியேஷன் மினிஸ்டர் குவாஜா ஆசிஃப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல யூரோப்பியன் கமிஷன் பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ்க்கு போட்ட பேனை லிஃப்ட் பண்ணிட்டனால இன்னும் ஒரு 2 to 3 வீக்ஸ்ல அந்த ஏர்லைன் திரும்பவும் யூரோப்பியன் ஸ்கைஸ்ல பறக்க போறதா சொல்லியிருந்தாரு. பட் எதுக்காக யூரோப்பியன் கமிஷன் இவ்வளவு வருஷம் பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸை யூரோப்பியன் ஸ்கைஸ்ல இருந்து பேன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. 2020 மே மாசம் கராச்சில ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. மாடர்ன் ஏவியேஷன்ல நடந்த மோசமான ஆக்சிடென்ட்ஸ்ல இதுவும் ஒன்னு. அண்ட் ஒரே ஏர்கிராஃப்ட்ல வரவே கூடாத 2 எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. மே 22, 2020 பாகிஸ்தான் ஏர்லைன்ஸோட ஒரு ஏர்பஸ் A320 ஏர்கிராஃப்ட்ல டெக்னிக்கல் இஷ்யூ வந்து லேண்டிங் கியரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாதனால பெல்லி லேண்டிங் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பெல்லி லேண்டிங்னா ஏர்கிராஃப்டோட லேண்டிங் கியரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாமையே அப்படியே லேண்ட் பண்றது தான் பெல்லி லேண்டிங்னு சொல்லுவாங்க. இது வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல பைலட்ஸ்க்கு வேற ஆப்ஷனே இல்லைனா ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இந்த சிச்சுவேஷனை பைலட்ஸ்னால சேஃபாவும் ஹேண்டில் பண்ண முடியும். பட் இந்த கேஸ்ல பெல்லி லேண்டிங் பண்ணியும் ஏர்கிராஃப்டை லேண்ட் பண்ண முடியாதனால ATC கோ அரவுண்ட் கொடுத்திருக்காங்க. எவனாவது இந்த சிச்சுவேஷன்ல கோ அரவுண்ட் கொடுப்பானா? ஆனா இவங்க பெல்லி லேண்டிங் பண்ண ட்ரை பண்ணதுல ஏர்கிராஃப்ட் ரொம்ப டேமேஜ் ஆனதுனால 2 என்ஜின்ஸும் தீ பிடிச்சி ஏர்கிராஃப்டை சரியா லேண்ட் பண்ண முடியாம ஒரு ஹைலி டென்ஸ்டான சிவிலைஸ்ட் ஏரியால இந்த ஏர்கிராஃப்ட் கிராஷ் ஆகி கிட்டத்தட்ட 100 பேர் இறந்து போயிட்டாங்க. சோ இந்த ஆக்சிடென்ட் மாடர்ன் ஏவியேஷன்ல ஒரு பெரிய இன்சிடென்ட்ங்கிறதுனால பாகிஸ்தானோட ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் போர்டு, ஏர்பஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸோட நேஷனல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஃப்டி போர்டுன்னு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் ஆன சைட்டை விசிட் பண்ணி ஏகப்பட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணாங்க. சைட்ல இருந்து ரெக்கவர் பண்ண ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் அண்ட் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரை பிரான்ஸுக்கு கொண்டு போய் அனலைஸ் பண்ணதுல நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அதுல முக்கியமான சில விஷயம் என்னன்னா, பைலட்ஸ் 2 பேருமே க்ரூஷியல் டைம்ல நான் ஆபரேஷனல் டிஸ்கஷன், அதாவது கவனத்தை வேலையில வைக்காம வேற விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க. சில பைலட்ஸ் காக்பிட்ல எல்லாம் இந்த மாதிரி பண்றனால தான் காக்பிட்ல அவங்கள ஃபுல் டைம் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அப்படி பண்ணியுமே இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது. இதுல நிறைய பைலட்ஸ் இப்படி மானிட்டர் பண்றது எங்களை ஸ்ட்ரெஸ் ஆகுது, எங்க பிரைவசியை இன்வேட் பண்ணுதுன்னு ப்ரோட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது வேற விஷயம். அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். சோ இந்த கேஸ்ல பைலட்ஸ் 2 பேருமே ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் புரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணாதனால அது ஆக்சிடென்ட்க்கு ஒரு பெரிய ரீசனா இருந்திருக்கு. பட் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இவங்க கண்டுபிடிச்ச செகண்ட் ரீசன் தான் யூரோப் அண்ட் யூஎஸ்ல இந்த ஏர்லைனை பேன் பண்ண ஒரு சாலிட் ரீசனா இருந்துச்சு. ஏர்கிராஃப்டோட FDR அண்ட் CVR ரெக்கவர் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணதுல டெக்னிக்கல் இஷ்யூவை விட பைலட் எரர் தான் இந்த ஆக்சிடென்ட்ல ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்னு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஒரு ஏர்கிராஃப்ட்ல எந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூ வந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான டெசிஷன் எடுத்து எந்த ஒரு பேனிக்கும் இல்லாம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எல்லா பைலட்ஸையும் ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. சோ இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து கிடைச்ச ரெக்கார்டிங்ஸ்ல பைலட்ஸ் எல்லாம் ரொம்ப அலட்சியமா இருந்தனால பாகிஸ்தான் கவர்மெண்ட் பாகிஸ்தானோட சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டிக்கு ஆர்டர் போட்டு பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் இருக்க எல்லா பைலட்ஸோட லைசென்ஸையும் எக்ஸாமின் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அத்தாரிட்டிஸ் பண்ண எக்ஸ்டென்சிவ் ரிவ்யூல நிறைய பைலட்ஸ் லைசென்சிங் எக்ஸாம்க்கு நேர்ல வராமையே ஃப்ராட் பண்ணி லைசென்ஸ் வாங்கி இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸை பொறுத்தவரை 434 பைலட் சர்வீஸ்ல இருந்தாங்க. அதுல 150 பேர் கிட்ட ஃபேக் லைசென்ஸ் வச்சிருந்தனால இன்டெஃபினிட் கிரவுண்டிங், அதாவது இனிமேல் அவங்களால ஏர்கிராஃப்ட்டை தொடக்கூட முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த ஒரு ஏர்லைன்ல மட்டும் இவ்வளவு ஃபேக் பைலட்ஸ் இருந்தனால ஏவியேஷன் அத்தாரிட்டி பாகிஸ்தான்ல இருக்க மொத்த கமர்ஷியல் பைலட்ஸ் 860 கமர்ஷியல் பைலட்ஸ் அப்ப ஆக்டிவா இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் ரீ எக்ஸாமின் பண்ணதுல கிட்டத்தட்ட 262 ஃபேக் பைலட்ஸ் மாட்டினாங்கன்னு பாகிஸ்தான் ஏவியேஷன் மினிஸ்டர் அவங்க பார்லிமெண்ட்ல பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணாரு. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸோட ரெப்யூட்டேஷன் குளோபல் மார்க்கெட்ல ரொம்ப அடி வாங்குச்சு. நிறைய கண்ட்ரீஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் பாகிஸ்தானோட ஏவியேஷன் ரெகுலேட்டரி சரியா இல்ல, நிறைய கரப்ஷன் இருக்குன்னு கிரிட்டிசைஸ் பண்ணி இனிமேல் அந்த கண்ட்ரியோட ஏர்லைன் எங்க ஏர் ஸ்பேஸ்க்குள்ள பறக்கவே கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு இப்பதான் அந்த பேனை ESA மட்டும் ரிமூவ் பண்ணிருக்காங்க. யூஎஸ்ல அப்படியே தான் இருக்கு. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இத பத்தின உங்க தாட்ஸ் அண்ட் ஒபினியன்ஸ் இருந்தா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய கமர்ஷியல் ஏவியேஷன் வீடியோஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல ஏகப்பட்ட வீடியோஸ் வரும். Check 500 south, thank you. Contact approach 05 right, the wind is 09 degrees at 19 knots.